எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, உடம்பு பூரா எண்ணெயை தடவிட்டு மணலில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவள் எழுதியிருக்கிறானோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். முதல்ல கடவுள் வருவான்ங்கிறத நீங்கள் நம்பணும். நம்பிக்கையே இல்லாமல் நாம் கடவுளை கும்பிட்டுருக்கோம். ஒரு திருடன் என்ன பண்ணால் ஒரு ஊருக்கு திருட போனான். ஒரு திருடன் ஒரு ஊருக்கு திருட போனான். அன்னைக்கு ஊரில் திருவிழா. எந்த வீட்லேயும் ஆள் இல்லை, எந்த வீட்லேயும் ஆள் இல்லை. அம்மாப்பேட்டை மாதிரி ஒரு ஊர்னு வைங்களேன், எந்த வீட்லேயும் ஆளே கிடையாது. திருடன் அந்த ஊருக்குள்ளே வந்தான். ஆகா, எந்த வீட்லேயும் ஆள் இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வாரியார் சுவாமிகள் மாதிரி ஒரு பெரிய பிரசங்கி அற்புதமாக கண்ணனுடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். எங்கே? பெருமாள் கோயிலில். பெருமாள் கோயிலில் தான் திருவிழா. ஒரு பெரிய பாகவதர், அவர் இசையோட பாடி பாடி சொற்பொழிவு அர்த்தமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரமாக கடல் மடை திறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். அதை கேட்குறதுக்காக ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் வீட்டை போட்டிட்டு அங்கே போயிட்டாங்க. கோயிலில் எள்ளு போட்டால் எள்ளு விழாது, அவ்வளோ கூட்டம். பாகவதர் பேச்சை எல்லாம் ரசித்து கேட்டுட்ருக்காங்க. இந்த திருடன் பார்த்தான், ஆகா நமக்கு வசதியாக போச்சு, வீட்டில் எல்லா வீடும் ஆள் இல்லாமல் காலியாக இருக்குது, அதனால் நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான் அப்படின்னு அந்த திருடன் என்ன பண்ணால், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா பின்னால் மரக்கதவை உடைச்சிட்டு உள்ளே போனான். முன்பக்கம் உடைக்க முடியாது, கனமான கதவு. பின்பக்க கதவு எப்போயும் லேசாக தான் போட்டிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு உள்ளே போனான். உள்ளே போய் ஒவ்வொரு வீடாக தேடுறான். அது பஞ்சம் பரதேசிகள் இருக்க ஊர் போல் இருக்குது. யார் வீட்லேயும் தங்கமோ வைரமோ பெரிய பணக்கார வீடு இல்லை. அது ஒரு கிராமம் மாதிரி, எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வீடாக தேடினா உருப்படியாக எதுவும் கிடைக்கல அவனுக்கு, அந்த திருடனுக்கு. என்னடா இது, இந்த ஊருக்கு வந்தது சோதனையாக போச்சு, வீட்டில் ஆளே இல்லை, எல்லா வீட்டில் உள்ள தங்க வைரத்தையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு வீட்லேயும் கொண்டு மணி தங்கம் கூட இல்லையே. சரி, கோயிலில் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் நகையெல்லாம் போட்டு போயிருப்பாங்கள்ல, அங்கே போய் நம்ம கைவரிசையை காட்ட முடியுமா பார்ப்போம் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டான். கோயிலில் பார்த்தா கூட்டமான கூட்டம், நெரிசல். இவன் கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். ஏதாவது கிடைச்சா ஆம்ட்டதை சுருட்டலான்னு சொல்லி அந்த திருடே அங்கே போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ பாகவதர் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அழகை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையிலே ஒரு பெரிய அரசன், அவருடைய கழுத்தில் பார்த்தா 50 தாலி. கண்ணனுடைய கழுத்தில் 50 தாலின்னு ஒன்று இருக்கும். அந்த தாலி மட்டுமே 50 பவுன் இருக்கும். அவ்வளோ கனமான செயினில் 50 தாலி. யார்? பாகவதர் சொல்கிறாரு. கண்ணனை அப்படியே மானசீகமாக பார்த்துட்டு, ஆகா கண்ணன் எவ்வளோ ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான், அவன் கழுத்தில் பாருங்கள் 50 தாலி, 50 கிலோ தாலி. அவன் கையில் இங்கேயும் கணைய மாட்டியிருக்கான், இங்கேயும் கணைய மாட்டியிருக்கான். ஒவ்வொன்றும் 5-5 கிலோ பெறும், அவ்வளோ தடியான உள்ளது. இதெல்லாம் எப்படி சுமக்குது அந்த சின்ன பையன்னு தெரியல. விரல் பார்த்தா 10 விரல்லையும் மோதிரம். முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மரகதம், நீலம், புஷ்பராகம், மாணிக்கம், இப்படி 10 விரலுக்கும் 10 மோதிரம். அந்த மோதிரத்துலேருந்து 10 மோதிரத்துலேருந்து 10 செயின் இந்த கணையத்தில் பிரேஸ்லெட் இப்போ போடுறோமே அது கணையம், அதில் அப்படி மாட்டியிருக்குது. தலையில் கிரீடம் பார்த்தா திருப்பதி ஏழுமலையானுக்கு வச்ச மாதிரி வைர கிரீடம். அதில் இருக்கிற வைரங்கள் 200 வைரம் இருக்குது, அப்படியே மின்னுது. அதுக்கு விலை மதிப்பு இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் போட முடியல, அவ்வளோ விலை உயர்ந்த வைர கிரீடம். 50 தாலி, 10 விரலில் மோதிரம், இங்கேயும் கணையம், இங்கேயும் கணையம், இங்கேயும் வீரக்கலல், இங்கேயும் வீரக்கலல், அது போக வைர கிரீடம். இவ்வளவும் வச்சு பட்டு பீதாம்பரம் இடுப்பில் சொல்ல விட்டோமே, இடுப்பில் பார்த்தா ஒட்டியானம், ஒட்டியானத்தில் பார்த்தா முத்துக்களும் வைரங்களும் மின்னுது. உடம்பு முழுக்க ஒரு ஜுவல்லரி ஷாப், நடமாடும் ஜுவல்லரி ஷாப் மாதிரி கண்ணன் அவ்வளோ பிரமாதமாக அங்கே வந்திருக்கிறான்.
அப்படின்னு அந்த கண்ணனுடைய அழகிலே அப்படியே மானசீகமாக ஈடுபட்டு அந்த கண்ணனை அப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். இந்த திருடன் கூட்டத்துக்குள்ளே இருந்தான்ல, அவன் உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு கண்ணன் கடவுளெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் பரகுறையில் வந்தான். இவன் கடவுளை வர்ணிக்கிறான்லாம் தெரியாது. அவன் என்ன பண்ணான், ஓஹோ இப்படி ஒரு பணக்கார பையன் இருக்கிறான், அவன் வீட்டில் போய் கொள்ளையடித்தோம்னா அல்லது அவனை எங்கேயாவது பிடிச்சி கொள்ளையடித்தோம்னா நம்ம தலைமுறையாக உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா கிலோ கணக்கில் தங்கமும் வைரமும் முத்தும் பவளமும் இருக்குது, நவமணிகள் இருக்குது. அவன் ஒருத்தனை கொள்ளையடித்தா இந்த உலகத்தையே நம்ம விலைக்கு வாங்கிடலாம். அப்போ அவன் வீடு எங்கே இருக்குன்னு இவர்கிட்ட கேட்கணும், பாகவதர்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்தான். கூட்டம் முடிஞ்சுது, எல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க, எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவர் பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாசலில் உள்ள வில்லு வண்டியில் கடைசி ஆள் இவர் தான். யார்? சொற்பொழிவு ஒன்று பாகவதர். அவர் போய் அந்த வில்லு வண்டியில் ஏற போகிறாரு. இவன் பின்னாலே போனான். அவர் வில்லு வண்டியில் ஏறினா அடுத்த தெருவில் தான் வீடு. இவன் வில்லு வண்டி பின்னாலேயே இவன் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாலே விரட்டிட்டு போகிறான். பக்கத்து தெருவுக்கு போயிட்டார். போய் அவர் வீட்டு முன்னால் நிப்பாட்டியாச்சு. வில்லு வண்டிக்காரனை அனுப்பிட்டார். அது வாடகை வண்டி, அதை அனுப்பிட்டு இவர் உள்ளே போக போகிறாரு. இவன் திருட சைக்கிள் நிப்பாட்டிட்டு போய் அவரை கப்புன்னு பிடிச்சிட்டான். பிடிச்சி இடுப்புலேருந்து கத்தியை உருவிட்டான். அவர் சொன்னார், ஐயா நானே 4 இடத்துல பேசி பொழப்பு நடத்துகிறவன், என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் கிடையாது, வேணால் சாவியை தரேன், வீட்டுக்குள்ளே போய் பாரு, நான் கட்ட பிரம்மச்சாரி, என்கிட்ட எதுவும் கிடையாது, அதனால் உள்ளே வேணால் போய் தேடி பார்த்துக்கன்னு. நீ இவன் சொன்னால், நான் ஒன்றையே கொள்ளையடிக்கிறக்காக வரல, நீ அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தியே இந்த கண்ணேன்னு ஒரு பயலை பற்றி, அவன் வீடு எங்கே இருக்குது, அவன் உண்மையாகவே கண்ணன் ஒருத்தன் இருக்கான்னு நினச்சிட்டான், இவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்கான்னு நினச்சிட்டான். அந்த கண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அவன் வீடு எங்கே இருக்குது, அதை மட்டும் சொல்லிடு, இல்லைன்னா உன் குதவலையை அறுத்துருவேன் அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டுறான். உடனே அவர் யோசித்தார், ஆகா இந்த முட்டா பையன் கண்ணன்னு நம்ம சொன்னதை ஏதோ பணக்கார வீட்டு பையன்னு நினச்சிட்டான், அதனால இவன்ட்டேருந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு பக்கம் கையை காட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதர் என்ன பண்ணார், இந்த பக்கத்தில் ஒரு 100 அடி தூரத்தில் ஒரு பூங்காவனம் இருக்குது, ஒரு பார்க்கு. அந்த பார்க்கில் தான் அந்த பையன் எப்போயும் விளாண்டுக்கிட்டே இருப்பான். இப்போ ராத்திரி ஆச்சேன்னா அவன் ராத்திரியும் அங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருப்பான், வீட்டுக்கு அடங்க மாட்டான். ராத்திரி பகலாக அந்த பூங்காவில் தான் யாரோடு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை பொம்பளை பிள்ளைங்களோடையோ விளாண்டுக்கிட்டு இருப்பான். அந்த சோலை வனத்தில் அந்த கார்டனில் அந்த தோட்டத்தில் போய் பார்த்தா அந்த பூந்தோட்டத்தில் தான் அவன் விளாண்டுக்கிட்டு இருப்பான். என்னையும் ஆளை விடுனார். இப்போ நான் போகிறேன், ஒருவேளை பூந்தோட்டத்தில் கண்ணை இல்லைன்னா, நீ சொன்ன பையன் அந்த நகை அலங்காரத்தோட இல்லைன்னா வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவர் பார்த்தாரு, ஆகா எங்கே இருந்தால் நம்ம இனிமேல் கதவை திறக்கக்கூடாது, நம்ம இருக்கிற சத்தமே தெரியக்கூடாதுன்னு உள்ளே போய் கதவை இழுத்து பூட்டிட்டார். ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ளே, ஆனாலும் பயம், தூக்கம் வரல, பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா எப்படியும் கண்ணை இருக்க போகிறதில்ல, சும்மா ஒரு பொய்யை சொல்லி விட்டோம், இவன் போய் கண்ணை இல்லைன்ட்டு வரப்போகிறான், நம்மளை போட்டு மொத்த போகிறான். அதனால் என்னடா எப்படி தப்பிக்க, இந்த ராத்திரியில் வண்டி கூட கிடையாதே நம்மகிட்ட, வாடகை வண்டியை அனுப்பிட்டோமே, எங்கேயும் நடந்து போக முடியாதே, நாய் தொல்லை ஜாஸ்தியாச்சே, எப்படிடா என்ன பண்ணலான்னு அந்த ஆள் யோசிச்சுட்டு இருக்கிறான். நம்ம சொன்ன பொய்யை இந்த ஆள் நம்பிட்டு போயிட்டானே இந்த திருடனே, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இவன் திருடன் போனான், போயிட்டு அந்த தோட்டத்தில் அப்படியே தேடினா எங்கேயும் ஆள் இருக்க மாதிரி தெரில. உடனே இவன் கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தான். கூப்பிட்ட உடனே கண்ணன், சாட்சாத் கண்ணன், அதே மாதிரி கிலோ கணக்கான நகை எல்லாத்தையும் போட்டு கொடுக்கணும் ஓடி வந்தான். சாட்சாத் கண்ண பரமாத்மா அந்த குழந்தை கண், அவனுக்கு விளையாடுறது தான் ரொம்ப இஷ்டமாச்சே, அதனால் கொடுக்கணும்னு விளையாட்டு பிள்ளை மாதிரி ஓடி வந்தான். ஓடி வந்து பக்கத்தில் வந்ததும் திருடன் மயக்க போட்டு விழாத குறை தான். அவன் வாழ்க்கையில் இவ்வளவு நகையை அவன் பார்த்ததே கிடையாது. உடனே சரி அந்த பிள்ளையை வந்து மிரட்ட வேண்டாம், அமைதியாக கேட்டு பார்ப்போம், அவன் தரலைன்னா அப்புறம் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தன் கையில் ஒரு சாக்லேட் வச்சுருந்தான். இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னு கண்ணனும் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு இவன் கேட்குறான் அந்த பையன்கிட்ட,
நீ ரொம்ப பணக்கார வீட்டு பையன் போல் இருக்கே அப்படின்னு. ஆமாம், நான் பெரிய பணக்காரன், குபேரனை விட நான் பணக்காரன் அப்படின்னு சொன்னார். யார்? கண்ணன். உடனே இவன் கேட்டான், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஏழைக்காக ஒரு உதவி செய்வியான்னு. என்ன அப்படின்னா, நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி எனக்கு தரையா, இதை வச்சு நான் என் குடும்பமெல்லாம் பிழைக்கும், இந்த நகையப்பெல்லாம் கழட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. ஓ தந்திரனே, நீ கஷ்டப்படுற, உனக்கு உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நகையாக கழட்ட ஆரம்பித்தான் கண்ணன். உடனே இவன் துண்டை விரித்தான் முன்னால் திருடன். இந்த துண்டில் எல்லாத்தையும் போடுனான். குட்டியானத்தை போட்டான், கிரீடத்தை போட்டான், மோதிரத்தை போட்டான், செயினை போட்டான், வீர கலெல்லாம் அவுத்து போட்டான், எல்லாத்தையும் போட்டான். இப்போ ஒன்றுமே இல்லை, கண்ணன்ட்டு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டான். இவன் பார்த்தான், நீ இந்த காதில் 2 தோடு இருக்கே, வைரத்தோடு, அதையும் கொடு அப்படின்னு. உடனே சரி இந்தா எடுத்துக்கோ அவனு போட்டான். போட்ட உடனே அதை பூரா மூட்டையை கட்டிட்டு, பரவாயில்ல நீ கேட்டவுடனே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கும்பிடு போட்டு தூக்க முடியாமல், அந்த மூட்டை கிலோ கணக்கில் இருக்குது, தூக்க முடியாமல் தூக்கிட்டு அந்த திருடன் வந்தான். கண்ணனும் மறைஞ்சிட்டான். இப்போ நேராக எங்கே வந்தான்? இந்த பாகவதர் வீட்டுக்கு வந்தான். பாகவதர் வீட்டை கதவை தட்டுறான். அவரு யார் அப்படிங்கிறாரு. ஏன் நான் தான் திருடே வந்திருக்கிறேன் ஒன்று. ஐயோ என்னை ஒன்றும் செய்யாத, நான் தான் சொன்னேன்ல, நீ அங்கே போய் பார்க்க வேண்டியதானே, அவன் விளையாட்டு நேரத்தில் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிப்பார், வந்துடுவான் அப்படிங்கிறாரு உள்ளேருந்து. உடனே இவன் சொல்கிறான், இல்லை நான் போனோம், வெயிட் பண்ணலாம் இல்லை, அந்த பையன் நீங்கள் சொன்ன பையன் கண்ணன் வந்தான், அவன் இருந்த நகையை பூரா கழட்டி கொடுத்தான், இங்கே பாருங்கள் இவ்வளோ நகை இருக்குது, இது பூரா உங்களால் தான் கிடைச்சது, அதனால் உங்களுக்கு பாதி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா. அவருக்கு நம்பவே முடியல, ஆச்சரியப்பட்டு கதவை திறந்தார். பார்த்தா திருடன் அது மாதிரியே பெரிய மூட்டை இருக்குது. இந்த மூட்டையை அவுத்து காட்டுறான். சாட்சாத் கண்ணனுடைய நகை என்னென்னு இவர் சொற்பொழிவில் அவர் வர்ணித்தாரோ அத்தனை நகையும் அங்கே இருக்குது. இவர் அப்படியே ஆடி போயிட்டார். ஐயோ இதெல்லாம் அதிசயமா, டேய் இது எங்கடா போய் எந்த யார் வீட்டில் போய் கொள்ளையடிச்ச? நான் யார் வீட்டுக்கும் போகல, நீ சொன்ன தோட்டத்துக்கு தான் போனேன், அங்கே அந்த பையன் வந்தான், அவன் போட்டிருந்த நகை தான். இவரும் உத்து பார்த்தாரு. நாம் எப்படி வர்ணித்தோமோ அந்த நகை பூரா இருக்குது. ஆனால் இவ்வளவு நாள் நான் கண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு நாளும் கண்ணன் காட்சி தரலை. இந்த திருடனுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு? இவன் சொல்கிறது உண்மையானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, வா இந்த பையனை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி மூட்டையும் தூக்கிட்டு 2 பேரும் தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்துக்கு போய் பார்த்தா திருடன் கண்ணா கண்ணான்னு கூப்பிட்றான். விளையாண்டுக்கிட்டு இருந்து அங்கே ஒரு மூலையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் கண்ணன், ஒரு ஆபரணமும் இல்லாமல். அவன் கொடுக்கணுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்தேன், கண்ணா நீ தானே எல்லா நகையும் கழட்டி கொடுத்த, இந்த ஆள் நம்ப மாட்டேங்கிறாரு, எங்கேயோ நான் கொள்ளையடிச்சிட்டு வந்ததா சொல்கிறாரு, அதனால் ஒன்று அவருக்கு காமிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பாகவதரை பார்த்து, இங்கே பாருங்க இவன் தான் கண்ணன், இந்த பையன் தான் எனக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தான், நான் அவனை துன்புறுத்தலை அடிக்கலை, அவனே அவ்வளோத்தையும் கழட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் திருடன். இவர் கண்ணை கசைக்கு பார்க்குறாரு, எதுக்கு ஆளே இல்லை. யார்கிட்ட இந்த பைத்தியக்காரன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு, டே அங்கே யாருமே இல்லைடா அப்படின்னு இவன் பார்க்குறான். கண்ணன் நிற்கிறான். அவர் பார்த்தா கண்ணன் தெரியலை. கண்ணா இது என்ன விளையாட்டு, அவன் கொண்டு இருந்த நகைப்புறா உன்னுடைய நகை மாதிரி தான் தெரியுது, ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறியே அப்படின்னு இவர் அழ ஆரம்பிச்சிட்டார். உடனே கண்ணன் சொன்னான், உன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு, அவனுடைய கையை இருக்க பிடிச்சிக்கோ, நான் உனக்கு தெரிவேன் அப்படின்னாரு. உடனே அது மாதிரி பாகவதர் வந்து அவன் கையை இருக்க பிடிச்சார், திருடன் கையை எதுக்க. உடனே கண்ணன் காட்சி கொடுத்தான் இவர் கண்ணுக்கும். இவர் மிரண்டு போயிட்டார். இது என்ன கண்ணா அநியாயம், நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக மேடையாக போய் கண்ணன் உன்னுடைய புகழை நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனையோ பேரை நான் பக்திமானாக உருவாக்கியிருக்கிறேன், ஆனால் இதுவரையில் எனக்கு காட்சி கொடுக்காத நீ, இவனுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது, கண்ணன்னா யாருன்னு தெரியாது, இப்படி திருட்டு பய இவனுக்கு போய் காட்சி கொடுத்துருக்கியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டார்.
அப்போ கண்ணன் சொன்னால் அவனுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது, கண்ணன்னா யாருன்னு தெரியாது. ஆனால் அவன் வருவான்னு மட்டும் நம்பினான். நாம் அழைத்தால், நாம் கூப்பிட்டால் கண்ண பரமாத்மா கண்டிப்பாக வருவான் என்கிற நம்பிக்கை அவனிடத்திலே இருந்தது. அந்த நம்பிக்கை தான் பக்தி. கோயிலுக்கு வந்தால் உங்கள் குறைகள் தீரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது தீரும். பல பேருக்கு தீரலைன்னா என்ன காரணம் என்றால், நீங்கள் அம்பாள் மேல் வைத்திருக்கிற பக்தி முழுமையாக இல்லை என்று பொருள். கடவுளிடத்திலே நாம் கேட்காமலே அவன் கொடுப்பான். யமுனை நதியிலே பஞ்சபாண்டவர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். மத்தியானம் போனாங்க, சாயங்காலம் ஆச்சு, திரும்ப வரல. ராத்திரி இருட்ட போகிற நேரம். அந்த நேரத்தில் பாஞ்சாலி ஓடி வர்றா. ஓடி வந்து பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கிருஷ்ண பரமாத்மா 6 பேரும் ஜலக்கிரீடை யமுனை நதியில் குளித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. செட்டு சேர்ந்தோம்னா தண்ணியில் நேரம் போகிறது தெரியாமல் விளையாடுவாங்க. ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சு. பாஞ்சாலி ஓடி வர்றான். ஓடி வந்து, கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு, அம்மா தேடுறாங்க, சீக்கிரமாக வந்து மாமி தேடுறாங்க, சீக்கிரமாக வாங்க, இருட்ட போகுது அப்படின்னு. உடனே தர்மபுத்திரன் வெளியே வந்துட்டான், அர்ஜுனன் வெளியே வந்துட்டான், பீமன் வெளியே வந்துட்டான், நகுலன் வெளியே வந்துட்டான், சகாதேவன் வெளியே வந்துட்டான். கிருஷ்ணன் மட்டும் வெளியே வரல. கிருஷ்ணன் மட்டும் வெளியே வரவே இல்லை. உடனே வெளியே வந்த 5 பேரும் அம்மா ரொம்ப கோபமாக இருப்பாங்க, கண்ணா விளையாடாத, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் கிருஷ்ணன் தான் இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன்ட்டான். இந்த 5 பேரும் போ, உனக்கு எப்போயும் விளையாட்டு புத்தி தான், நீ கடை அம்மாட்ட திட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோன்னு போயிட்டாங்க. ஆனால் பாஞ்சாலி மட்டும் போகலை. ஏனென்றால் கிருஷ்ண பரமாத்மா ஏன் நீரிலே இருந்து, இடுப்பளவு தண்ணீரிலே இருந்து ஏன் வெளியே வரவில்லை என்பது அந்த 5 பேருக்கும் புரியலை, அந்த 5 மரமண்டைக்கும் புரியலை. ஆனால் பாஞ்சாலிக்கு புரிந்தது. கண்ணன் இடுப்பிலே கட்டியிருந்த கௌபீனம், கோவணம், அது ஆத்தோடு அடிச்சுட்டு போயிடுச்சு. சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, நிர்வாணமாக ஒரு பெண்ணும் இருக்கிற இடத்துல எப்படி வெளியே வர முடியும்? அதனால தான் மானத்துக்கு பயந்து போய் இடுப்பளவு தண்ணீரிலே யமுனை ஆற்றிலே அந்த கிருஷ்ண பரமாத்மா நின்று கொண்டிருந்தார். இது பாஞ்சாலி தன்னுடைய அறிவினால் உணர்ந்தால், நல்ல கவனிங்க, தன்னுடைய சேலையிலே இருந்து, முந்தானையிலே இருந்து 1 முழம் துணி, ஒரே 1 முழம்தான், அதை கிழித்து ஆற்றுக்குள்ளே வீசி எறிந்தால் அதை எடுத்து கோவணமாக உடுத்தி கொண்டு கிருஷ்ண பரமாத்மா வெளியே வந்தார். பாஞ்சாலியை பார்த்து, தாயே, என்னுடைய மானத்தை இன்றைக்கி நீ காப்பாற்றின, ஆனால் இதற்கு ஒரு காலம் வரும், அப்போ இதற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் உதவி செய்வேன். பாஞ்சாலி கேட்கலை, கிருஷ்ணனும் கேட்கலை. கிருஷ்ணன் கேட்காமல் பாஞ்சாலி கொடுத்தாள். அதனால் பாஞ்சாலி கேட்காமலேயே கெஜங்கஜமா புடவையை துச்சாதனன் பாஞ்சாலியினுடைய துகிலை உரிகிற போது கெஜங்கஜமாக புடவை வளர்ந்துக்கிட்டே போகுது. என்ன காரணம்? உள்ளன்போடு பாஞ்சாலி 1 முழம் சீலையை கொடுத்தால் அது பல கஜம் புடவைகளாக திரும்பி வந்தது. நீங்களும் உள்ளன்போடு 1 டம்ளர் பாலை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு கொடுத்தால் அது 10-15 கறவை மாடுகளாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும். அப்படி வரவில்லை என்றால் அது அம்பாள் மேலே கோளாறு இல்லை, நீங்கள் அம்பாளுக்கு கொண்டு வந்த அந்த கைங்கரியத்திலே ஏதோ கோளாறு, உங்களுடைய பக்தியிலே கோளாறு. ஆக நம்பிக்கை, பக்தி, அதை விதைத்து நம்முடைய சமயத்தை பெருகச் செய்தவர் திருமூல தேவநாயனார். அவர் பாடலை தொடங்குகிற போதே ஒன்றவன் தானே, இறைவன் ஒருவன்தான்,
அவன் சிவபெருமான் தான். அவன் வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கிறான். அம்பாளாக, முருகனாக, விநாயகப் பெருமானாக, இன்னும் பல பல வடிவங்களிலே அவன் வடிவங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் கேட்கலாம், இறைவன் ஒருவன் தான் திருமூலர் சொல்கிறார்ல, ஒருவன் தானே, அப்புறம் ஏன் இத்தனை கோயில்கள் வெவ்வேறு சாமிக்கு வச்சுருக்கோம்? ஐயப்பனுக்கு ஒரு சாமி, ஒரு சாமி, திருச்செந்தூரில் ஒரு சாமி, சமயபுரத்தில் ஒரு சாமி, அம்மாப்பேட்டையில் ஒரு சாமி, கோட்டையில் ஒரு சாமி, இப்படி இத்தனை இடங்களில் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இறைவன் ஒருவன் தான் என்கிற திருமூலருடைய திருமந்திரம். ஏன்னா அவர் தொடங்கும்போது சொல்கிறார், ஒன்றவன் தானே, அவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதையும் சொன்னவர் திருமூல தேவநாயனார் தான். அதனுடைய மறைபொருள் என்ன என்று சொன்னால், இறைவன் ஒருவன் தான், ஆனால் அவன் அருளை வழங்குவதற்காக வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கிறான். இறைவன் ஒரு குணம், ஒரு நிலை, ஒரு உருவம், ஒரு பெயர் உள்ளவன் தான். ஆனால் அவனை கும்பிட போகிற கோடிக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரி இருக்காங்களா? மனுஷங்களை விடுங்க, நாய், நரி, பன்றி, கழுத, குதிரை இதெல்லாம் கடவுளை வணங்கியிருக்கு. திருச்சியில் திரு எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, திருவெரும்பூர் பாய்லர் தொழிற்சாலை இருக்குது. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் பால் பண்ண ஸ்டாப்பை தாண்டினோடனே அதுக்கு ஏன் திருவெரும்பூர்னா திரு ப்ளஸ் எறும்பூர், எறும்பு. ஏன்னா அந்த தலத்திலே எறும்பு இறைவனை வழிபட்டிருக்கிறது. அதே திருச்சி பக்கத்தில் திரு ஆனைக்காவல், திருவானைக்கா, ஆனை, ஆனை வழிபட்ட தலம் திருவானைக்கா. இதே மாதிரி சிலந்தி வழிபட்ட இடம், சிங்கம் வழிபட்ட இடம், குரங்கு வழிபட்ட இடம், இப்படி நிறையா இருக்குது. அப்போ இறைவன் ஒருவன் தான், ஆனால் அவனுடைய அருளை பெற வேண்டிய மக்கள் தொகை அல்லது உயிர் தொகை, விலங்குகள் எல்லாமே உயிர் இருக்குல்ல, இவைகளுக்கெல்லாம் அருள் கொடுக்கிற போது அதே உருவத்தோடு அவன் போக முடியாது. ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுக்க வேண்டுமென்றால் ஆம்பளை பால் கொடுக்க முடியாது, அன்னையின் வடிவத்திலே தான் சென்றாக வேண்டும். மதுரையில் 64 திருவிளையாடல் நடந்ததில்ல, அதில் ஒரு திருவிளையாடல் பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த படலம். அதில் ஒரு பன்றி வந்து பன்னி பல குட்டி போடும், பன்னி 10-15 குட்டிகளை போட்டிருக்கு. ஆனால் அந்த பன்னி தாய் பன்னி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ குட்டிகள்லாம் பசியில் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ போய் ஒரு பெண்ணாக போய் பால் குடிக்க முடியுமா? பன்றி குட்டிகளுக்கு பாலூட்ட வேண்டுமென்றால் ஒரு பன்றியாகத்தான் போகணும், மனுஷியாக போக முடியாது. அதனால் மனிதர்கள், விலங்குகள் இவர்களுடைய பக்திக்கு ஏற்றபடி இறைவன் பல வடிவங்கள் எடுக்கிறான். பால் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் எடுக்கிறான், பொருள் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறான், அருள் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறான். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள். திருமூலர். அவனுடைய ஒருவன்தான் இறைவன், ஆனால் அவன் 2 அருள் புரிகிறான். என்ன அந்த 2 அருள் என்றால், இம்மை செல்வங்களையும் அவன்தான் தருகிறான். இந்த பூமியை விட்டு ஆன்மா போன பிறகு மறுமை செல்வங்களையும் அவன்தான் தருகிறான். அவனுடைய அருள் 2. நின்றனன் 3னுள் ஆக்கல், படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்கிறாங்க. அழிக்கிறவன் கடவுளாக இருக்க முடியாது. என்னை ஒருத்தன் அழிக்கிறான்னா அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது சைவம் அப்படி சொல்லலை. எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி பல பொருள் புரியாத வார்த்தைகள் வந்துருச்சு. அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல். சைவ சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா படைத்தல் பிரம்மா,
காத்தல் மகாவிஷ்ணு, அழித்தல் கடவுள் இல்லை, ஒடுக்குதல். இந்த ஆன்மாவை, இந்த உடம்பு அழிஞ்சிரும், இது அழியும். ஆனால் மானுடருடைய ஆன்மா அழியாது. மரணத்தை எண்ணி, பகவத்கீதை, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடியும் பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் போகும், வெந்துதான் தீரும். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவண்ணம் எழுக, இக்கலமெல்லாம் சிறுவக்க என்று பகவத்கீதை 18 அத்தியாயத்தை 18 வரிகளிலே கண்ணதாசன் கர்ணன் படத்துக்காக எழுதி கொடுத்தார். அப்போ ஆன்மா மரணம் இல்லை, அப்போ அழித்தல் என்பது பொருந்தாது. அதனால் இந்த ஆன்மா இறைவனிடத்திலே போய் ஒடுங்கும். அந்த வேலையை சிவபெருமான் செய்கிறார். அதனால் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அழித்தல் என்று சொல்லக்கூடாது. அழிக்கக்கூடியவன் கடவுளாக இருக்க மாட்டான். அப்படி இருந்தால் அவனை யாரும் கும்பிட மாட்டாங்க. சிவபெருமான் நம்மளையெல்லாம் அழிக்கிறவர்னா அவரை எவனாவது போய் கும்பிடுவானா? இந்த உடல் என்கிற சட்டையிலே இருந்து உயிரை எடுத்து தன்னுடைய பாதத்திலே ஒடுக்கி கொள்ளுகிறான். ஆக ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், மூவரில் ஒருவனாக நிற்கிறான். யாரு? சிவபெருமான். 4 உணர்ந்தான். 4 என்னது? 4 வகையான வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களையும் உணர்ந்தவன் அவன் ஒருவன்தான். ஆனால் அவன் அருள் 2ஆக மலர்கிறது. மூவரில் ஒருவனாக, மும்மூர்த்திகளில் ஒருவனாக இருக்கிறான். 4 மறைகளை அறிந்தவன், 5 அவித்தவன். 5 இருக்கே, இவைகள் நமக்கு தீமை செய்கிறது. ஆனால் இந்த 5 கட்டுப்படுத்தியவன் ஆண்டவன். பொறிவாயில் 5 அவித்தான், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். திருவள்ளுவர். எவன் ஒருவன் இந்த பொறிகளையும் இவற்றின் வாயிலாக வருகிற புலன்களும் இவைகளையும் அடக்குகிறானோ அவன் இறைவனாக மாறுகிறான். அப்போ அவன் ஒருவன்தான். அருள் 2, மும்மூர்த்திகளில் ஒருவன், 4 வேதங்களையும் அறிந்தவன், 5 பொறிகளையும் அடக்கியவன். நின்றனன் ஆறினுள், இந்த உலகத்தின் சுவைகள் எல்லாம் அவனுக்குள்ளே அடக்கம். இப்படி 1 to 8 வரையிலே தன்னுடைய முதல் பாட்டிலேயே சிவபெருமானுடைய தன்மைகளை சொல்லுகிறார். ஆனால் இவ்வளவு பெரியவன் நம்முடைய இதயத்திலே வந்து அமருகிறான் என்று சொன்னால் அதை சுத்தமாக வச்சிருக்கணுமா வேண்டாமா? இப்போ கோயில் இருக்குது. தினசரி பக்தர்கள் வருவதற்கு முன்னால் இங்கே உள்ளவர்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இதில் சாப்பிட்டு போட்ட இலை, சாப்பிட்டு போட்ட பருக்கைகள், இவைகள்லாம் கிடந்தா கோயில் அசுத்தம். சாமி அங்கே இருக்காது, ஓடிடும். ஆரோக்கியம் இல்லாத அசுத்தமான இடங்களுக்கு ஆண்டவன் இருக்க மாட்டான். அதனால தான் இங்கே வந்து இந்த தூபமெல்லாம், தீய ஸ்மெல்லாம் வரக்கூடாது. அதனால தான் தீபம் காட்டுகிறோம், தூபம் காட்டுகிறோம். அதெல்லாம் எதுக்காக? கடவுளுக்காக இல்லை, வரக்கூடிய சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கோயிலுக்கு வரக்கூடியது பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக வருகிறார்கள். அந்த சுற்றுப்புறம் தூய்மையாக இருந்தால் ஆண்டவன் மகிழ்ச்சியோடு அங்கே இருப்பான். நம்ம உள்ளம் சாக்கடையாக இருந்தால் அங்கே இறைவன் வந்து உட்காருவானா? யோசிச்சு பாருங்க. அடுத்தவனை எப்படிடா கெடுக்கலாம், அடுத்தவன் குதவலை எப்படிடா அறுக்கலாம், இங்கே வந்து சாமிகிட்ட இருந்துக்கிட்டு
இந்த சண்டாள பாவி அவன் எப்படா சாவான் அப்படின்னு வேண்டினா சாமி நீங்கள் என்ன மாறுபாடாக வேண்டுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். பொய் சொல்லலை, சத்தியம் நான் சொல்லுகிறேன். நீங்கள் தீமையான எதையும் ஆண்டவன் முன்னால் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுக்கு கெடுதல் செய்தவனுக்கு கூட நீங்கள் தண்டனை தர வேண்டும் என்று அம்பாளிடத்திலே வேண்டி நின்றால் மறந்து விடாதீர்கள், அந்த தண்டனை உங்களுக்கே மாறி வரும். நல்ல நினைவுகளை போற்றுவது தான் ஆலயம். அப்படிப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவன் இருப்பான். உங்கள் மனம் உள்ளம் பெருங்கோயில் என்றால் அந்த கோயிலை துடைத்து சுத்தமாக வஞ்சகம், பொறாமை, கயமை, காமம் போன்ற தீய குணங்களையெல்லாம் இல்லாமல் பெருக்கி சுத்தம் பண்ணி அதிலே அன்பு என்கிற அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்தால் ஆலயத்திலே இருக்கிற அம்பாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வாய் வழியாக நீங்கள் சொல்லுகிற நாமாவளி வாயிலாக உங்கள் இதயத்துக்குள்ளே புகுந்து அமர்ந்து கொள்வான். அப்போது கள்ள புலனைந்தும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது. இந்த லைட்டு போட்டிருக்கோமே அது மாதிரி உள்ளம் என்கிற கோயிலுக்கு இந்த கள்ள புலன்களெல்லாம் ஒளி விளக்காக மாறிவிடும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். உள்ள இருக்கக்கூடிய ஆவி ஆன்மா இருக்கிறதே அதுதான் சிவலிங்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு. திருமூலருடைய அந்த ஒரு பாட்டிலே உடம்பை எப்படி பாதுகாக்க வேண்டும், உள்ள மட்டும் இல்லை மனித உடம்பு மாதிரி கோளாறு பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வை சொன்னால அது ஏதோ அவசரத்தில் சொல்லிட்டு போயிட்டான். இந்த மனுஷ உடம்பு மாதிரி மோசமானது எதுவும் கிடையாது. அந்த 5 புலன் சொன்னேன்ல, மெய் வாய் கண் மூக்கு செவி, இது ஏதாவது நம்ம சொல்கிறபடி கேட்குதா? கேட்காது. ஒரு இதை பார்க்காதுன்னு சொன்னால் அந்த பக்கம்தான் பார்க்கும். ஒரு இதை பேசாதீங்கன்னா அதுதான் பேச சொல்லும். அப்போ வெளியே இருக்கிற 5 நம்ம சொல்லபடி கேட்காது. சரி, உள்ளே இருக்கிற 5 நம்ம சொல்லபடி கேட்குமா? கேட்காது. இதயம் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு. இதயமே இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளையிலேருந்து திரும்ப ஓடலாம் அப்படின்னு சொன்னால் கேட்குமா? கேட்டால் நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமா? கல்லீரல் நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல, இதயம் நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல, கணையம் நாம் சொல்கிறபடி கேட்குறதில்ல, சிறுகுடல் நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல, சிறுநீரகம் நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல. வெளியே இருக்கிற 5 நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல, உள்ளே இருக்கிற 5 நம்ம சொல்கிறபடி கேட்குறதில்ல. அப்போ இந்த 10ஐயும் கண்ட்ரோல் பண்ணுற விசை எது என்றால் சிவபெருமான். அவன் நம்முடைய உள்ளத்து கோயிலுக்குள்ளே அமர்ந்து கொண்டால் இதயம் சீராக துடிக்கும், கல்லீரல் கணையம் ஒழுங்காக வேலை செய்யும், சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம், உடம்பே ஆரோக்கியமாக மாறிவிடும். திருமூலர் சொன்னார், திருமூல தேவநாயனார் உள்ளம் பெருங்கோயில் சொன்னவரே சொன்னார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படு மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஒரு காலத்தில் நானும் இந்த உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா என்று சித்தர்கள் பாடின மாதிரி இதுவும் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். கிடையாது, இந்த உடம்பு பொய்ன்னு சொல்கிறாங்களே, கிடையாது. இதுக்கு பேரே என்ன தெரியுமா? மெய். இதுக்கு பேரே மெய் உடம்பு. அப்போ இந்த மெய் உடம்பு இருக்கே இதை பேண வேண்டும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படும் மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்ன அதே திருமூல தேவநாயனார் சொல்கிறார்,
உடம்பிலே இருக்கக்கூடிய அவயவங்களை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமல்லால் உள்ளே அன்பு விளக்கை ஏற்றி வைத்து ஆண்டவனை அங்கே தினம் தினம் ஆராதிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லா நாளும் கோயிலுக்கு வர முடியுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் இதயத்துக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்கிறது. அதிலே நல்ல எண்ணங்களை ஏற்றி அன்பு என்கிற விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அதனால தான் கோயிலுக்கு வரும்போது சுத்தமாக வரணும், கை கால்களை கழுவிட்டு வரணும், முதல்ல குளிச்சுட்டு வரணும். அது நம்முடைய மதம் தான் அதை சொல்லுது. மற்ற மதங்களில் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் கிடையாது. இந்து சமயம் தெளிவான சடங்குகளை சம்பிரதாயங்களை சொல்லுகிறது. குளிக்காமல் ஆலயத்துக்கு வரக்கூடாது, செருப்பணிந்து கொண்டு ஆலயத்துக்கு வரக்கூடாது, லுங்கி தேவையற்ற ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு வரக்கூடாது. இவைகளையெல்லாம் திருமூல தேவநாயனார் மறைபொருளாக தன்னுடைய மந்திரத்துக்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார். திருமூலருடைய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக இருந்தாலும் அதுதான் காலத்தால் முற்பட்டது. ஏன் 10வது இடத்துக்கு வந்து தெரியுமா? 3000 ஞானசம்பந்த பெருமான் வாழ்வதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே திருமூல தேவநாயனார் திருமந்திரம் எழுதிட்டார். ஆனால் எதனால் அது 10வது திருமுறையாக வச்சாங்கன்னா, ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவர் திருவாவடுதுறைக்கு பாதினம் இருக்கிற திருவாவடுதுறை, அந்த திருவாவடுதுறை அதான் திருமூல தேவநாயனார் வாழ்ந்த இடம். அங்கே ஞானசம்பந்த பெருமான் அங்கே போனார் சாமி கும்பிட. அப்போல்லாம் யாருக்கும் திருமந்திரம்னு ஒரு நூல் இருக்கதே தெரியாது. எப்போ 7ஆம் நூற்றாண்டில் அவர் வந்தார். இந்த மாதிரி பலிபீடம் பக்கம் இதை தாண்டி சாமி கும்பிட போனார். அப்போ ஏதோ ஒரு விசை அவரை, ஒரு உள்ளுணர்வு, பலிபீடம் அவரை இழுத்துது, ஞானசம்பந்த பெருமானை இழுத்துது. உடனே ஒரு பக்கத்தில் போனார். போயிட்டு தன்னுடைய சீடர்கள்ட்ட சொன்னார்கள், இந்த பலிபீடத்துக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்னை நகல விடாமல் தடுக்கிறது, அதை தயவு செய்து அகற்றி பாருங்கள். நாங்கள் அந்த பீடத்தை அகற்றி பார்த்தால் உள்ள ஒரு தொட்டி மாதிரி, அதுக்குள்ளே ஏராளமான ஏடுகள் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஞானசம்பந்த பெருமான் வெளியிலே எடுக்க சொல்லி அதை தூசி தட்டி பார்த்தார்கள். அதிலே 3000 பாடல்கள் இருந்தது. அதுதான் திருமூல தேவநாயனார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளி செய்த திருமந்திரம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் தெரிந்து கொண்டு 7ஆம் நூற்றாண்டிலே தான் அது நமக்கு கிடைத்தது. அதனால தான் 10வது திருமுறையாக பின்னால் அது வைக்கப்பட்டது. உண்மையிலேயே 12 திருமுறைகளில் காலத்தால் மூத்தவை 2. ஒன்று காரைக்கால் அம்மையார் அருளி செய்தது, அதுக்கு மூத்த திருப்பதிகம்னே பேர். இப்போ ஒரு பதிகம்னா 10 பாட்டு பாடுறோம்ல, மந்திரம் இது திருநீற்று பதிகம்னா 10 பாட்டு, திருக்கழுக்குன்றம் பதிகம்னா 10 பாட்டு, தில்லை பதிகம்னா 10 பாட்டு. இந்த 10 பாட்டாக பதிகங்களை ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடுகிற வழக்கத்தை முதலிலே சைவத்திலே விதைத்தவர் காரைக்கால் அம்மையார். அதனால தான் அவருடைய திருப்பதிகத்தை மூத்த திருப்பதிகம். அதே மாதிரி திருமூல தேவநாயனாரும் இந்த மூவருக்கும் முன்னால் வாழ்ந்தவர். அதனால் காரைக்கால் அம்மையாரும் திருமூல தேவநாயனாரும் தான் சைவ திருமுறைகளுடைய முன்னோடி. 10 பாடல்களாக பதிகம் எழுதுகிற மரபை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். அவர்களை வைத்துத்தான் சைவம் இருக்கிறது, சைவ திருமுறைகள் இருக்கிறது. ஆகவே திருமூலருடைய திருமந்திரம் முழுக்க விஞ்ஞானத்தை, சமயத்தை, ஆன்மீகத்தை, அறிவியலை எல்லாவற்றையும் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், தமிழர்களுக்கு கிடைத்த ஞான பொக்கிஷம். அதை நாம் படிப்பதோடு ரொம்ப எளிமையான பாட்டு, குழந்தைகளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாட்டு, அவைகளை
அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10-20 பாட்டியாவது சொல்லிக் கொடுங்க. மறந்து விடாதீர்கள், சமயம் வருங்கால தலைமுறையின் கையிலே இருக்கிறது. விவிலியம் படிக்காத எந்த குழந்தையும் கிறிஸ்தவ வீடுகளிலே இல்லை. குரான் படிக்காத எந்த குழந்தைகளும் இஸ்லாத்திலே இல்லை. ஆனால் தமிழர்களுடைய சமயமான சைவத்திலே திருமுறைகள் என்றால் என்னவென்றே தெரியாமல், திருமூலர் என்றால் என்னவென்றே தெரியாமல், காரைக்கால் அம்மையார் என்றால் யாரென்றே தெரியாத குழந்தைகள் வளருவது நம்முடைய சமயத்திற்கு பெருமை சேர்ப்பதல்ல, ஆரோக்கியம் சேர்ப்பதல்ல. அதனால் நீங்கள் முதல்ல நாம் படிக்கணும். நம்மளே பல பேருக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மீகத்தினுடைய பெருமையை, வரலாற்று சிறப்புகளை நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். வருங்கால தலைமுறையை வளமான சந்ததியாக உருவாக்குவதற்கு அதுதான் வழி. அதுதான் திருமூல தேவநாயனார் நமக்கு காட்டிய மறைபொருள் என்பதை தெரிவித்து கொண்டு என்னுடைய 2ஆம் நாள் சொற்பொழிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளை பெரிய புராணம் என்கிற மாபெரும் திருத்தொண்டர் புராணத்திலே இருந்து சிறுத்தொண்ட நாயனார் என்கிற ஒரு அற்புதமான வரலாறு, பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த பெருமான். இறைவனுக்கு நாம் கையை கொடுப்போமா, காதை கொடுப்போமா, காலை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வளராது. இறைவனுக்கு நாம் மேக்ஸிமம் கொடுக்கறது முடியை கொடுப்போம். பழனியில் போய் முடியை கொடுப்போம், திருப்பதியில் போய் முடியை கொடுப்போம். ஏன்னா அதுதான் வளரும். அது வளராதுன்னு தெரிஞ்சால் அதை கூட இறைவனுக்கு கொடுக்க மாட்டான். கையையோ காலையோ வெட்டி கொடுத்துருக்கோமா? ஆனால் தன்னுடைய குலத்துக்கு ஒரே மகனாக இருந்த சீராளன் என்கிற செல்வ குழந்தையை வெட்டி இறைவனுக்கு படையல் போட்டு கொடுத்த ஒரு பதற வைக்கக்கூடிய ஒரு பரஞ்சோதியாருடைய வரலாற்றை நாளை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சொற்பொழிவினுடைய 3ஆம் நாள் நிறைவு நிகழ்ச்சியாக சிறுத்தொண்டர் புராணம் அமைகிறது. நன்றி, வணக்கம்.